உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளையொட்டி தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டத்திற்கு உட்பட்ட வேப்பத்தூர் பேரூராட்சியில் பேரூராட்சி மன்ற உறுப்பினர் பொன் காமராஜ் தலைமையில் கட்சி கொடியேற்றி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் முல்லைவளவன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கட்சி கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி தூய்மை பணியாளர்களுக்கு வேஷ்டி சேலை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் தொல்குடி, மாநகர மாவட்ட செயலாளர் ராஜ்குமார், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சோமசுந்தரம், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் சிற்றரசு, மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் அமுதன், துரையரசன், பறையர் பாபு, ஆனந்த், ரமேஷ், சதீஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளையொட்டி ஈரோடு மேற்கு மாவட்டம் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதி சார்பில் சத்தியமங்கலம், பவானிசாகர் உள்ளிட்ட இடங்களில் கட்சி கொடியேற்றி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. பவானிசாகர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பொன் தம்பிராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏழை எளிய பெண்களுக்கு இலவசமாக சேலைகள் வழங்கப்பட்டதுடன் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட செயலாளர் மிசா தங்கவேல், ஈரோடு திருப்பூர் மண்டல செயலாளர் சிறுத்தை வள்ளுவன், வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் சத்யமூர்த்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரம், திக மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் சென்னியப்பன், திக மாவட்ட அமைப்பாளர் பழனிசாமி, சத்தியமங்கலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணியம், மாவட்ட செய்தி தொடர்பாளர் ஆம்னி துரை, ஊடக மையம் மாநில துணை செயலாளர் பூபதி ராஜராஜ சோழன், கலை இலக்கிய பேரவை மாவட்ட அமைப்பாளர் துரைசாமி, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் திருமா முனியப்பன், வணிகர் அணி மாவட்ட அமைப்பாளர் கோபால்சாமி, மகளிர் விடுதலை இயக்கம் ஈரோடு மாநகர மாவட்ட செயலாளர் சிறுத்தை சித்ரா, குரைஷ் பாத்திமா, கலாமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த கவரப்பேட்டையில் ஆனழகன் போட்டி நடைபெற்றது. இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை கும்மிடிப்பூண்டி தொகுதி அமைப்பாளர் அம்பேத்கர் நாகராஜ் ஆகியோர் ஏற்பாட்டில் கிழக்கு மாவட்ட செயலாளர் நீலமேகம் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் அரசியல் குழு மாநில தலைவர் நீலவானத்து நிலவன், திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் டேனி கிங்பால், கார்வின் கிறிஸ்டோபர், திராவிட முன்னேற்றக் கழக பொறுப்பாளர் மனோகரன், தேசிய முன்னேற்றக் கழக தலைவர் ஜி சிவா, ஒன்றிய குழு பெருந்தலைவர் சிவக்குமார், திமுக ஒன்றிய கவுன்சிலர் திருமலை, புதுவாயில் ஊராட்சி மன்ற தலைவர் சதீஷ்குமார், தண்டலச்சேரி ஊராட்சி மன்ற தலைவர் அனந்த் ராஜ், ஒன்றிய செயலாளர்கள் விமல், சுகுமார், அம்பேத்கர் நாகராஜ் மற்றும் பொறுப்பாளர்கள் தளபதி, சுரேஷ், விஜய், ராஜா, பிரசாந்த், சதீஷ்குமார், சூர்யா, சரவணன், ராளப்பாடி பாபு, ராஜசேகர், லெனின், குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த ஆனழகன் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு விசிக சார்பாக சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளையொட்டி கடலூர் மாவட்டம் வடலூர் அரசு மருத்துவமனையில் வடலூர் நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் 62 இளைஞர்கள் குருதி கொடை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியை தமிழ்வாணன் விசிக மாணவர் அணி கடலூர் மாவட்ட துணை அமைப்பாளர் ராஜ்குமார், அரவிந்த் ஒருங்கிணைப்பு செய்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக வடலூர் முன்னாள் நகர அமைப்பாளர் வரதராஜன், வடலூர் நகர செயலாளர் ஜோதிமணி ஆகியோர் கலந்து கொண்டு குருதி கொடையாளர்களுக்கு நன்றி தெரிவித்து ஊக்குவித்தனர். இதில் கட்சி நிர்வாகிகள் கிஷோர், சத்யசீலன், அகல்யா, ஜனனி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர் 62வது பிறந்தநாளை முன்னிட்டு வடலூர் நகராட்சி விடுதலை சிறுத்தை சார்பாக 62 இளஞ்சிறுத்தைகள் குருதி கொடை வழங்கினோம். இதனை நாங்கள் ஆண்டுதோறும் செய்து வருகிறோம். இந்த ஆண்டு சிறப்பாக 62 பிறந்தநாளை முன்னிட்டு 62 நபர்கள் குருதி கொடை வழங்கினோம். எங்கள் தலைவர் எங்களுக்கு எழுச்சி தமிழர் அவர்கள் எங்கள் குருதி கொடைக்கு ஒரே ரத்தம் என்ற எங்கள் அணிக்கு ஒரு பெயர் சூட்டினார். அந்த பெயரின் சார்பாக இந்த ஆண்டு மிக சிறப்பாக பயணம் செலுத்தினோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளையொட்டி கடலூர் மாவட்டம் நெய்வேலி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு நகரத்தின் சார்பில் நெய்வேலி புதுக்குப்பம் ரவுண்டானாவில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நெய்வேலி மேற்கு துணை செயலாளர் குழந்தைராஜ் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மைய மாவட்ட பொருளாளர் துரை மருதமுத்து கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு வழங்கினார். இதில் கட்சி நிர்வாகிகள் திருநாவுக்கரசு, மோகன்தாஸ், செல்வகுமார், தங்கமோகன், நெய்வேலி SST பணியாளர் நலசங்கம் தலைமை நிர்வாகிகள் வீரபாலு, மணி, சேகரன், நெய்வேலி தொகுதி துணை செயலாளர் பாஷா, பன்னீர் நகர நிர்வாகிகள் வீரமுத்து, பாபுஜி, ரவி, மோகன், மாயா, கிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளையொட்டி தேனி மேற்கு மாவட்டம் போடிநாயக்கனூர், தேவாரம், பண்ணைபுரம், கோம்பை, உத்தமபாளையம், கம்பம், சின்னமனூர் ஆகிய பகுதிகளில் கொடியேற்றி பெயர் பலகை திறக்கும் நிகழ்ச்சி தேனி மேற்கு மாவட்ட செயலாளர் மதன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தேனி மேற்கு மாவட்ட பொருளாளர் பெர்க்மான்ஸ், செய்தி தொடர்பாளர் முல்லை பாரதி, மாவட்ட வணிகர் அணி அமைப்பாளர் அயூப் கான், ஒன்றிய பொருளாளர் செல்வம், நாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் லக்ஷ்மணன், சின்னமனூர் நகர செயலாளர் ஆதிகேசவன், உத்தமபாளையம் நகர செயலாளர் முத்துராஜ், நகர துணை செயலாளர் சுரேஷ், கோம்பை பேரூர் செயலாளர் மனோஜ், தேவாரம் குமார், ஜஸ்டின், ஏனோக், சிறுத்தை பாபு, ரஃபீக், ரம்ஜான் அலி, காயிதே மில்லத், பிச்சைமுத்து, விஜயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளையொட்டி கரூர் கிழக்கு மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் மேற்கு ஒன்றியம் பழைய ஜெயம்கொண்டம் பேரூராட்சிக்குட்பட்ட 13வது வார்டு பூவம்பாடியில் கட்சி கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கிருஷ்ணராயபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் வன்னியரசு ஒருங்கிணைப்பில் பழைய ஜனம் பேரூர் கழக செயலாளர் முருகேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் கலந்து கொண்டு கட்சி கொடியேற்றி இனிப்புகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் அவினாசி, சௌந்தர்யன், பெரியசாமி பொன்னுசாமி, பிரபாகரன், கணினி பெரியசாமி, தேவர்மலை சரவணன், பூம்பாடி விக்னேஷ், தங்கராஜ், மாரிமுத்து, அன்பரசன், கோபி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாள் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் காவேரிப்பட்டினம், பர்கூர், ஜெகதேவி, போச்சம்பள்ளி, மத்தூர், ஊத்தங்கரை, சிங்காரப்பேட்டை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கட்சி கொடியேற்றி கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மாவட்ட செயலாளர் குபேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நகர செயலாளர் போராளி கோடரி வளவன், பர்கூர் நகர செயலாளர் நரேஷ், பொறுப்பாளர்கள் மாதையன், ராஜா, கோபி, ஜெய்சீலன், ராஜேஷ், சிறுத்தை பெருமாள், சிறுத்தை வேலு, திருமா, வேலு, இளையராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளையொட்டி
தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருச்செந்தூர் வீர மகேந்திர கோட்டையில் மாணவர்களுக்கான பேச்சுப் போட்டி நடத்தப்பட்டது. இதனையடுத்து 262 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி அன்னதானம் வழங்கப்பட்டது. திருச்செந்தூர் ஒன்றிய செயலாளர் சங்கத்தமிழன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முதன்மைச் செயலாளர் ஏசி பாவரசு, முன்னாள் மண்டல செயலாளர் தமிழினியன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதில் ஊர் தலைவர் ராஜ் சக்திகுமார், பாஸ்கர், முருகன், செந்தில் முருகன், வழக்கறிஞர்கள் வெட்டும் பெருமாள், முகேஷ், ஒன்றிய பொருளாளர் ராஜேந்திர வளவன், நல்லூர் கதிரவன், முத்துக்கோட்டை ரா சரவணன், காயல் அகமது சாஹிப், திமுக மருத்துவர் அணி டாக்டர் வெற்றிவேல், இடதுசாரி செயற்பாட்டாளர் மா தமிழ்ச்செல்வன், மாவட்ட பொருளாளர் பாரிவள்ளல், உடன்குடி ஒன்றிய செயலாளர் தமிழ்வாணன், விவசாயிகள் பாதுகாப்பு இயக்கம் மாநில துணைச் செயலாளர் தமிழ்வளவன், கருத்தியல் பரப்பு மாநில துணைச் செயலாளர் தமிழ்குட்டி, தொகுதி செயலாளர் வெற்றிவேந்தன், நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ராஜ்குமார், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் விடுதலை செழியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாள் நெல்லை மேலப்பாளையத்தில் ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் நடராஜன் தலைமையில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில துணைச் செயலாளர் அமுதா மதியழகன், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாநில துணைச் செயலாளர் கார்த்திக் ஆகியோர் கலந்து கொண்டு கேக் வெட்டி கொண்டாடினர். இதில் நெல்லை தொகுதி செயலாளர் பாஸ்கர் மற்றும் தொண்டர் அணி மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர் பிரியா மனோகரன் ஆகியோர் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் மேலப்பாளையம் பகுதி நிர்வாகிகள் கருணாகரன், அரவிந்தன், உதயகுமார், மேலப்பாளையம் பிரபல வழக்கறிஞர் சதாம் உசேன், அப்துல் ஹோயா, ராசி ஹமீத், மஸ்தான், முன்னி அபுபக்கர், செட்டு மீரான், ஜாகிர் உசேன், மைதீன் ஹக்கீம், அன்சாரி, தாசிம், முருகன் சங்கரன், கோபாலை சுரேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளையொட்டி நெல்லை வள்ளியூரில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு நெல்லை தெற்கு மாவட்ட செயலாளர் அருள் செல்வன், மண்டல செயலாளர் சுந்தர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனையடுத்து பனங்குடி, பழவூர், வள்ளியூர், கோட்டக்கரைக்குளம், கஸ்தூரிபுரம், செட்டிக்குளம், இந்திரா நகர் போன்ற இடங்களில் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதனையடுத்து ஆதரவற்றோர் இல்லத்தில் மாணவ மாணவிகளுக்கு இரவு உணவு வழங்கி பள்ளி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இதில் முகாம் செயலாளர், கட்சி நிர்வாகிகள் மற்றும் இந்திரா நகர் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளையொட்டி கன்னியாகுமரி மேற்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக அம்பலகாலை ஆதிதிராவிடர் காலனியில் மேற்கு மாவட்ட செயலாளர் தேவகி தலைமையில் பெயர் பலகை திறந்து கட்சிக் கொடியேற்றும் விழா நடைபெற்றது. இதில் அருமனை பேரூர் செயலாளர் ஜோய், இளஞ்சிறுத்தை பாசறை மாவட்ட அமைப்பாளர் பிரமோத், முழுக்கோடு ஊராட்சி அமைப்பாளர் விஜயன், கிழக்கு ஒன்றிய அமைப்பாளர் கிறிஸ்டோபர், முஞ்சிறை கிழக்கு ஒன்றிய துணை அமைப்பாளர் லிசா ஜோசப், மேற்புறம் மேற்கு ஒன்றிய அமைப்பாளர் சாம், மேற்புறம் கிழக்கு ஒன்றிய துணை அமைப்பாளர் பிளாரன்ஸ் சிஜி, மேல்புறம் மகளிர் அணி உறுப்பினர் ஷீஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளையொட்டி வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதிக்குட்பட்ட பள்ளிகொண்டா பேருந்து நிலையம் அருகே கட்சிக் கொடியேற்றி 62 கிலோ கேக் வெட்டி 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பள்ளிகொண்டா நகர செயலாளர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோட்டி என்கின்ற கோவேந்தன் கலந்து கொண்டு கட்சிக் கொடியேற்றி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் பள்ளிகொண்டா நகர நிர்வாகிகள் பழனி, பாரத், ஆறுமுகம், அருண், கௌரி, ராஜி, சிவா, முத்து, சந்தோஷ், சிவா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாள் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகரில் நகர செயலாளர் அப்பல்ராஜ் தலைமையில் ஒன்றிய செயலாளர் சந்தர் முன்னிலையில் கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அரக்கோணம் நகரம் SR கேட் பகுதி, ஓடியன் மணி திரையரங்கம் மற்றும் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட செயலாளர் கௌதம், மாநில இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை துணை செயலாளர் வழக்கறிஞர் தமிழ்மாறன், மாநில விவசாய அணி துணை செயலாளர் மதிவாணன், தொகுதி துணை செயலாளர் முள்வாய் சேகர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் நகர துணை செயலாளர்கள் நாகராஜ், சங்கர், அருண், ஒன்றிய பொருளாளர் வஜ்ரவேல், நிர்வாகிகள் குமரேசன், சாலமோன், ரூபன், பிரபாகரன், வெங்கடேசன், ஜெயராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளையொட்டி மதுரை புறநகர் தெற்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் அவனியாபுரம் அம்பேத்கர் காலனியில் 100வது வட்ட செயலாளர் சாமுவேல் தலைமையில் மாவட்ட செயலாளர் காளிமுத்து வீசிக்க கொடியேற்றி பெயர் பலகை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திருப்பரங்குன்றம் தொகுதி செயலாளர் பனையூர் சேகர், நீலகண்டன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளையொட்டி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அடுத்த ராயநல்லூர் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பள்ளி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. ஒன்றிய துணை செயலாளர் ஞானதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் மணவாளன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பள்ளி உபகரணங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் காட்டுமன்னார் கோயில் ஒன்றிய தொண்டரணி அமைப்பாளர் ராஜ்குமார், முகம் செயலாளர் வழக்கறிஞர் அபிலாஷ், மணிவாசகன், முகமது தாஜுதீன், அகமது ரிலா, முகமது யாசின், முகமது ரிலா யாசின், ஜியாவுதீன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளையொட்டி கடலூர் மைய மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள கோபுராபுரம் பகுதியில் உள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி அன்னதானம் வழங்கப்பட்டது. ஒன்றிய துணை செயலாளர் கவியரசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் கலந்து கொண்டு அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்புகளை வழங்கினார். இதில் ஒன்றிய செயலாளர் சுப்பு ஜோதி, பேராசிரியர் சம்பத்குமார், வழக்கறிஞர் மதுசூதனன், மாத்தூர் ஐயம் பெருமாள், காட்டுப்பரூர் கண்ணன், முகாம் செயலாளர் ராஜேஷ் கண்ணன், பெரியசாமி, சிவசிதம்பரம், மணிமாறன், வீரமணி, விஜய், விமல்ராஜ், குரு, வசந்த்ராஜ், வேலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு ஆண்டும் தமிழர் எழுச்சி நாளில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் ஒவ்வொரு கருத்தியலை பிரகடனப்படுத்துவார். அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடை அக்டோபர் 2 கள்ளக்குறிச்சி நடத்துவதாக திட்டமிட்டிருக்கிறார். அதற்கான பிரச்சார பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார். அதேபோல் 1954 இன்று வரை வரலாற்றை எடுத்தோம் வேண்டுமானால் ஒரு தலித் தலைமை இதுவரை அங்கீகாரம் பெற்றதாக இல்லை, எந்த சான்றுகளும் இல்லை. இன்றைக்கு ஒரு சாதாரண நிலையிலிருந்து திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கு 3வது பெரிய கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வெற்றி பெற்றிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளையொட்டி கடலூர் மாவட்டம் வடலூர் பேருந்து நிலையத்தில் கட்சியின் பொருளாளர் பங்கு சுரேஷ் தலைமையில் வடலூர் நகராட்சியில் பணிபுரியும் 100 முன்கள பணியாளர்களுக்கு இனிப்புகள், புடவை மற்றும் 1000 ஏழை எளிய மக்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. இதில் வடலூர் 26வது வார்டு விசிக கவுன்சிலர் ஜெயபிரதா சுரேஷ், 25வது வார்டு விசிக கவுன்சிலர் உஷா நந்தகுமார், வெள்ளையன், செழியன், ஆனந்த், தமிழ் ராஜ்மோகன், தக்காளி ராஜா, மாயா, பாக்யராஜ், வீராசாமி, ஜெயச்சந்திரன், அம்பேத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நம்மையெல்லாம் தலைநிமிர செய்த
மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் மறு உருவமாய் இன்று களமாடிக் கொண்டிருக்கிற நமக்காக அங்கீகாரத்தை வழங்கிய நமது எழுச்சி தமிழர் ஆகஸ்ட் 17 தமிழர் எழுச்சி நாள். இந்த நாளில் வடலூரில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக, வடலூர் நகரத்தின் சார்பாக தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் சேலையும் 1000 பேருக்கு சிறப்பு அன்னதானமும் இனிப்பையும் வழங்கி கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக, வடலூர் நகரத்தின் சார்பாக கோடான கோடி வாழ்த்துக்கள் தெரிவித்துக் நன்றி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாள் கோவை மாவட்டம் ஆனைமலையை அடுத்த அண்ணா நகர் சரளைப்பதி பகுதியில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் அப்பர்குமார் தலைமையில் கட்சி கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் முன்னாள் மாவட்ட செயலாளர் சமத்துவன் சக்தி, அண்ணா நகர் முகாம் செயலாளர் ஆறுசாமி, காளிமுத்து, சத்யநாதன், மகளிர் அணி தலைவி செல்வி, கமலா, பிரவீனா மாரியம்மாள், சுப்பாத்தாள், அருக்கணி, சரளபதி முகாம் செயலாளர் மாசாணி, ஐயாவு கோபால், காளியம்மாள், சுமதி, சராசால், தேவயானி, கமலா வேட்டைக்காரன் முகாம் செயலாளர் பாபு, தொழிலாளர் விடுதலை முன்னணி தர்மராசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வால்பாறை சட்டமன்றத்திற்குட்பட்ட ஆனைமலை ஒன்றியம் மாரப்பக்கமுடன் ஊராட்சி அண்ணா நகர் பகுதியிலே இருக்கின்ற முகாமில் இன்று கொடியேற்று விழா சிறப்பாக ஒருங்கிணைக்கப்பட்டது. அதன் பின்னிட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது. அதனுடைய நலத்திட்ட உதவிகளாக அன்னதானமும் இன்று வழங்கப்பட்டது. இந்திய அளவிலே மக்களுக்கான உரிமைகளும் மக்களுடைய நலனுக்காகவும் இருக்கின்ற பாடுபட்டு கொண்டிருக்கின்ற தலைவர்களிலே ஒப்பற்ற தலைவராக எழுச்சி தமிழர் அவர்கள் ஒருங்கிணைத்துள்ள கள்ளக்குறிச்சி போதை ஒழிப்பு மாநாட்டிற்கு எங்கள் பொள்ளாச்சி பகுதி, ஆனைமலை உள்ளிட்ட வால்பாறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பெண்களை அழைத்து கொண்டு வருவதற்குண்டான அனைத்து கட்ட பணிகளையும் நாங்கள் துவக்கிவிட்டோம். அந்த போதை ஒழிப்பு மாநாடானது மிகச்சிறப்பாக வெற்றி பெறும் என்றும் அது ஒரு வரலாற்றில் எழுச்சி தமிழருக்கு மைல்கல்லாக அமையும் என்று கூறி மாநாடு வெற்றி பெற நாங்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்கிறோம் என்றும் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாள் அறிவர் அம்பேத்கர் தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் திருவாரூர் அரசு பேருந்து பணிமனை முன்பு மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தலைமையில் கட்சியின் கொடியேற்றி வைத்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அறிவர் அம்பேத்கர் தொழிலாளர் விடுதலை முன்னணி பேரவை பொதுச் செயலாளர் அண்ணாதுரை முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அறிவர் அம்பேத்கர் தொழிலாளர் விடுதலை முன்னணி திருவாரூர் கிளை தலைவர் ஏங்கல்ஸ் மற்றும் நிர்வாகிகள் ராஜ்மோகன், வீரமணி, கார்த்திக், ஜெயக்கொடி, சரவணன், ரவிச்சந்திரன், குமார் மற்றும் NT இடிமுரசு, மாநில துணை செயலாளர்கள் அந்தோணிராஜ், செல்லூர் அரவாணன், அமுதவளவன், மாவட்ட நிர்வாகிகள் சுடர்வளவன், வீரகுமார், குளிக்கரை குணா, பிரபாகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கை வழியில் நம்ம எல்லாம் அழைத்து செல்லக்கூடிய முனைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் 62வது பிறந்தநாள் நிகழ்ச்சி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர் விடுதலை முன்னணி தொழிற்சங்கம் சார்பாக திருவாரூர் கிளையில் சங்க கொடியினை ஏற்றி வைத்து தொழிலாளர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் எழுச்சி தமிழர் அவர்களால் அறிவிக்கப்பட்டுள்ள கள்ளக்குறிச்சியில் நடைபெற இருக்கின்ற மது ஒழிப்பு மாநாட்டிற்கு தொழிலாளர்கள் திரளாக கலந்து கொண்டு அந்த மாநாடு வெற்றியடைவதற்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் அனைவராலும் ஒருமித்து முடிவெடுக்கப்பட்டுள்ளது. வி. அண்ணாதுரை, பேரவை பொதுச் செயலாளர், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர் விடுதலை முன்னணி தொழிற்சங்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளையொட்டி கடலூர் மாவட்டம் நெய்வேலி நகரத்தில் உள்ள புதுக்குப்பம் ரவுண்டானா, மெயின் பசார்,
ஸ்டோர் ரோடு உள்ளிட்ட இடங்களில் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதி வள்ளல் தலைமையில் கட்சியின் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. விடுதலை சிறுத்தை கட்சியின் ஸ்டோர் ரோடு முகாம் அமைப்பாளர் கண்ணன், சமூக முன்னோடி சுப்பிரமணியன் ஆகியோரின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நெய்வேலி நகர துணை செயலாளர் பாபுஜி, தொகுதி துணை செயலாளர் ஆசை வளவன், செய்தி தொடர்பு மாவட்ட அமைப்பாளர் தமிழரசன், மாவட்ட துணை அமைப்பாளர் சிறுத்தை சிவா, நகர பொருளாளர் மாயகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எழுச்சி தமிழர் திருமாவின் தியாக தலைவர் திருமாவின் பிறந்த நாளை கொண்டாடுவோம் ஊராய் கொண்டாடுவோம். ஆகஸ்ட் 17 தியாகத் தலைவர் எழுச்சி தமிழர் பிறந்த நாள். தமிழர் எழுச்சி நாளாக உலக தமிழர்கள் இன்றைக்கு கொண்டாடி வருகிறார்கள். விடுதலை சிறுத்தைகளும் இன்றைக்கு தமிழகமெங்கிலும் கொண்டாடி வருகிறார்கள். அனைத்து முகாம்களிலும் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி, அன்னதானம் வழங்கி, மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கி மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். அதன் அடிப்படையில் நெய்வேலி நகரத்திற்குட்பட்ட வட்டம் 2, 3, 8, 9 ஆகிய பகுதிகளை ஒருங்கிணைத்து இன்றைக்கு தலைவர் தன்னுடைய அரசியல் பயணத்தில் ஆரம்ப காலத்தில் நெய்வேலி நிலக்கரி மண்ணில் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கிய போது துணை நின்ற நினைவாக அந்த கொடியேற்றிய அந்த கொடிக்கம்பத்தில் இன்றைக்கு மீண்டும் புதுப்பித்து அந்த கொடிக்கம்பத்தில் கொடி ஏற்றிருக்கிறோம். தமிழக அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு தலித் இயக்கமும், தலித் கட்சியும், எந்த ஒரு தலித் தலைவரும் இதுவரை 1954 ஆண்டு முதல் இந்த ஆண்டு வரை அரசியல் வரலாற்றை எடுத்துக்கொண்டோமானால் எந்த தலித் கட்சியும் அல்லது எந்த தலித் தலைமையும் இதுவரை அரசியல் அங்கீகாரம் பெற்றதில்லை. ஆனால் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்றக் கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அடுத்தபடியாக 3வது பெரிய கட்சியாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம். இது எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழருக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. அது மட்டுமல்லாமல் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தன்னுடைய பிறந்த நாளுக்கு ஒவ்வொரு வருடமும் அந்த ஆகஸ்ட் 17க்கு ஒரு கருத்தியலை முன்னெடுப்பார். ஒரு கருத்தியலை தன்னுடைய தொண்டர்களுக்கு அறிவிப்பு செய்து அதை பின்பற்ற சொல்வார். அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 17 தமிழர் எழுச்சி நாளில் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்று கள்ளக்குறிச்சியில் மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடை நடத்துவதாக திட்டமிட்டிருக்கிறார். அதற்கான பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம். எனவே சனாதன சக்திகளை வேறறுக்க, சமூக நீதியை வென்றெடுக்க தமிழர் எழுச்சி நாளில் விடுதலை சிறுத்தைகள் உறுதியேற்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளையொட்டி தேனி மாவட்டம் பெரியகுளம் ஒன்றியம் தென்கரை பேரூர் கள்ளிப்பட்டியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முற்போக்கு மாணவர் கழகம் மாவட்ட அமைப்பாளர் சேகுவாரா தலைமையில் பெயர் பலகையை திறந்து கொடியேற்று விழா நடைபெற்றது. இதில் தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் அரிமா ரபீக், தேனி திண்டுக்கல் மண்டல செயலாளர் தமிழ்வாணன் கலந்து கொண்டு கள்ளிப்பட்டி முகாம் பெயர் பலகையை திறந்து கொடியேற்றி இனிப்புகளை வழங்கினர். இதில் பெரியகுளம் தொகுதி செயலாளர் தமிழ்பாண்டியன், பெரியகுளம் ஒன்றிய செயலாளர் ஆண்டி, பெரியகுளம் தொகுதி துணை செயலாளர் ஆண்டவர், பேரூர் செயலாளர் இரட்டைமலை ரமேஷ், மாவட்ட துணை அமைப்பாளர் ராவணவரதன், மாவட்ட அமைப்பாளர் கரிகால் வளவன், ஒன்றிய துணை செயலாளர் இனியன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தலைவர் எழுச்சி தமிழர், தலைவர் எழுச்சி தமிழர், வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, எழுச்சி தமிழர் வாழ்கவே, எழுச்சி தமிழர் வாழ்கவே, எழுச்சி தமிழர் வாழ்கவே, எழுச்சி தமிழர் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, எழுச்சி தமிழர் வாழ்கவே, எழுச்சி தமிழர் வாழ்கவே.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளையொட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட தேவபாண்டலம் ஊராட்சியில் கட்சியின் கொடியை ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. இதில் மாநில துணை செயலாளர் கிள்ளிவளவன், ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தம்மாள், அருள்ஜோதி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை ஒன்றிய அமைப்பாளர் குமார், மண்டல செயலாளர் சவுதி ராஜ்குமார் மற்றும் நிர்வாகிகள் சிந்தனையாளவன், பாஸ்கர், கிளை செயலாளர் மகேந்திரன், பொருளாளர் சண்முகம், மோகன், சுப்பிரமணியன், செல்வம், குபேந்திரன், அருண், சக்திவேல், தென்னரசு, பூவரசு, விஜய், திலீப், தர்மா, பிரசாந்த் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளையொட்டி கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. சிதம்பரம் நகர செயலாளர் பாவானன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிதம்பரம் மேலவீதியில் அமைந்துள்ள பெரியார் சிலை அருகில் பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் செல்லப்பன், விவசாய பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் முருகானந்தன், பரங்கிப்பேட்டை ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் அரசு, கீரப்பாளையம் ஒன்றிய பொருளாளர் ராஜாராமன், சிதம்பரம் நகர பொருளாளர் பேட்டை ரத்தினம், ஏடி கலியபெருமாள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளையொட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு போக்குவரத்து பணிமனையில் மண்டல செய்தி தொடர்பாளர் அன்பழகன் தலைமையில் கட்சி கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அறிவுக்கரசு கலந்து கொண்டு தொழிற்சங்க கொடியினை ஏற்றி வைத்து தொழிலாளர் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் நிர்வாகிகள், மாவட்ட பொருளாளர் காமராஜ் மற்றும் மகிமைராஜ், முருகன் கட்சியின் நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் சேரன், துணை செயலாளர் லெனின், ஒன்றிய செயலாளர் ஆர் குப்பம், ஊராட்சி மன்ற தலைவர் வழக்கறிஞர் தங்க ரமேஷ், நகர செயலாளர்கள் வசந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாளையொட்டி வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே சேனூர் பேருந்து நிலையத்தில் சேனூர் முகாம் செயலாளர் வசந்த் தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கர் உருவசிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புடன் மதிய உணவும் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றிய செயலாளர் பிரவீன் கலந்து கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் உருவசிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புடன் மதிய உணவும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சமூக நல்லிணக்க மாவட்ட துணை அமைப்பாளர் விமல், கிறிஸ்துவ ஜனநாயக பேரவை மாவட்ட துணை அமைப்பாளர் ஆண்ட்ரூஸ், மாவட்ட பொறுப்பாளர் ஜாது என்கிற ஜெகநாதன், தனராஜ், அசோகன், பிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தலைவர் எழுச்சி தமிழரின் 62வது பிறந்த நாளை முன்னிட்டு காட்பாடி ஒன்றியம் முழுக்க தலைவர் எழுச்சி தமிழரின் பிறந்தநாள் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. அதன் அடிப்படையில் சேனூர் முகாமில் தம்பி வசந்த் தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலையிட்டு இனிப்புகள் வழங்கி மதிய உணவு அளித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வில் எஸ்தர் பரமேஸ்வரி என்கின்ற சகோதரி இன்று முதல் தன்னை விடுதலை சிறுத்தையாக இணைத்துக் கொண்டார். இது தொடர்ந்து பல்வேறு இடங்களில் நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் தலைவர் எழுச்சி தமிழருடைய பிறந்தநாளான தமிழர் எழுச்சி நாளை மிகவும் எழுச்சியாக கொண்டாடுவோம்.